லக்கி பாஸ்கர் இந்த படம் தியேட்டர்ல வந்தோ இல்லையோ ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மீம்ஸா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு ஒரு லக்கோ லூப்போல கிடைச்சுன்னா அது புடிச்சிட்டு அவன் எப்படி மேல வர்றான்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கதையே. யாரெல்லாம் ஸ்கேம் 92 சீரிஸ் பாத்தீங்களோ இந்த படம் பாக்குறவங்களுக்கு செம கனெக்டா இருக்கும். இந்த படத்துல ராம்கி வர ஒவ்வொரு சீனும் துல்கர் சல்மானை மாட்டி விட்டுற போறான்னு சொல்லிட்டு பயமா இருந்துட்டே தான் இருந்தது. ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு சூர்யாக்கு எப்படி தாசானாவோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா துல்கர் சல்மானுக்கு ஒரு ராம்கி. அதே மாதிரி இந்த படத்துல அவங்க அப்பா போயிட்டு வரும்போது முறைச்சிக்கிட்டே போவார்ல, இவர் மாட்டி விட்டுற போறான்னு சொல்லிட்டு பயமா இருந்துச்சு. ஆனா கடைசியா தான் வந்தாரு டாடி இஃப் யூ ஆர் பேட் ஐ அம் யுவர் டாட்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட போய் நீ என் பையன் சொல்லு அப்புறம் நடக்கிறதே பாரு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி பாருல. அப்பயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புரிஞ்சிச்சு இந்த படத்துல இந்த ஸ்கேம் சீரிஸ்ல ஒரு சீனை மட்டும் ஆட் பண்ணி போட்டிருந்தா படம் பாக்குறதுக்கு இன்னும் செம்ம ஃபயரா இருந்திருக்கும். இப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா துல்கர் சல்மானுக்கு எப்படி ஒரு ராம்கி அவர் ஃப்ரெண்ட் இருந்தாங்களோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு லைஃப்ல கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்மளுக்கு வாட்சது என்னவோ ஐடியா கொடுக்குற வேலையை என்னோட நிறுத்திக்கோ. என்னடா இவனும் அடிக்கிறா? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.